ஃபிஷ் அண்ட் மெர்க்குரி டாக்ஸிசிட்டி ரிஸ்க் பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் நிறைய வருது. ஸோ எந்த வகையான ஃபிஷ்ல இருக்கும், எந்த சைஸ் மீன்கள்ல இது இருக்கும் பார்க்கலாம் வாங்க. மெர்க்குரி வந்து ஷிப்பிங் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியல் கழிவுகள் இது மூலமா கடல்ல கலக்கப்படுது. அதையும் தாண்டி கோல் இல்லை ஒரு சில இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியேறக்கூடிய புகை காற்றுல பரவி இருக்கும். அது மழை பெய்யும் பொழுது மீத்தைல் மெர்க்குரியா கடல்ல கலந்துரும். அது வந்து வெவ்வேறு சிறு சிறு உயிரினங்கள்ல இருக்கும். அதை சாப்பிட்ற ஃபிஷ்ல அதுல இருந்து அதுக்கு பரவும். அந்த சிறிய மீன்களை சாப்பிட்ற பெரிய மீன்கள்ல இது வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த அக்குமுலேஷன் ப்ராசஸ் மூலமா மீன் வளர வளர அதிக அளவான மெர்க்குரி அதோட உடல்ல இருக்கும். ஸோ நீங்க சின்ன வகையான மீன்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மெர்க்குரி ரிஸ்கை கம்மி பண்ணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் லோவஸ்ட் ஆர் லோ மெர்க்குரி ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ், அதாவது அயலை, மத்தி, நெத்திலி இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ரிலேட்டிவ்லி சேஃப், நீங்க கட்டாயம் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வஞ்சரம் தான் பிடிக்கும் அப்படின்னா கூட அதோட சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் போகாம ஸ்மால் ஆர் மேக்சிமம் மீடியம் சைஸோட நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மெர்க்குரி டாக்ஸிசிட்டி, அதாவது மெர்க்குரி பாய்சனிங் ரிஸ்க் வந்து கம்மி.